நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களை விட மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? தேடி பிடிச்சு கச்சரை சேர்த்து பொறுப்பு கொடுத்துருவோம். நாங்க தூய சக்தி. என்ன ஒரு தூய சக்தி? விஜயபாஸ்கர் யாருன்னா? விஜயபாஸ்கர் யாரு? எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? விஜயபாஸ்கர் சொத்து விப்பு வழக்குக்குள்ள குற்றச்சாட்டப்பட்ட ஒரு ஊழல் பேர்வழி. எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? அவரும் அப்படித்தான். திமுகவில் அதிமுக இருந்து ஊழல் பண்ணவங்களை கூட சேர்த்துக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறாரு. அதிமுகவில் எவன் ஊழல் பண்ணானோ MC சம்பத், கடம்பூர் ராஜு, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சி வளர்மதி அத்தனை சேர்த்துக்கிட்டு நான் ஊழலை எதிர்க்க போறேன், ஒழிக்க போறேன் அப்படின்னு நாடகம். எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி சாத்தியம்? நீங்க எப்படி தூய சக்தி? நீங்க என்ன சொல்றீங்க? திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்ததுங்கிறீங்க. நீங்க காசு கொடுக்கலன்னு வாக்கு வச்சுக்குவோம். இப்ப திமுக அதிமுக காசு கொடுத்ததுன்னா அதிமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது 30 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. 50 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினராகி வாக்கு செலுத்த மைய அழியறதுக்குள்ள ஒரு மாத காலத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஏன் ராஜினாமா பண்றான்? எதுக்கு? மக்கள் மீது அளவற்றப்பட்ட மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசையை திறந்துட்டானா எதுக்கு? 50 கோடியை செலவு பண்ணோம், தாவேகாக்கு போனா 200 கோடி கொள்ளையடிக்கலாம்ங்கிற லாபத்த கணக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை தாவேகா சேர்த்துக்கிட்டு எப்படி லஞ்சத்தை எதுக்க முடியும்? எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? இல்ல போதை பொருளை நாங்க எதுக்குறோம். மலாத்தம்ல ஓடுங்க. எங்கிட்டு வர்றது? உங்க அமைச்சர் சரத்து ஒருத்தர் அந்த IPL போட்டார போதைய என்னது இல்லங்க. குழந்தைக்கு வந்து நாங்க மாத்திரைய பொடி பொடியா நுணுக்கி கொடுத்தோம். குழந்தை எங்க? குழந்தைய அவருதான். குழந்தைய காணுங்க. IPL கிரிக்கெட் போட்டி அவ்வளவு ஒளி, அவ்வளவு இறைச்சல். எவனாவது குழந்தைய தூக்கிட்டு போவானா? ஆனா சொல்றாங்க பாருங்க, எதை சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க, கேன போயிடு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்றது. குழந்தைக்கு அப்படியே பொடி பொடியா நுணுக்கி கொடுத்தாரு. கை குழந்தைக்கு எவன்டா மாத்திரை கொடுக்குறான்? கை குழந்தைக்கு யாரு மாத்திரை சொல்ற? ஊசிதான் போடுவாங்க. ஆனா அந்த கதையும் சொல்றது. அந்த சரத்தை அமைச்சர்களை வச்சுக்கிட்டு போதையை ஒழிக்க போடுறது. இந்த பக்கம் விஜயபாஸ்கர் அவர் யாரு? இவர் கஸ்டமர், அவர் சப்ளையர். அமைச்சராக இதே விஜயபாஸ்கர் இருக்கிறப்ப போதை நிறுவனங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு முறையீடாக தமிழ்நாடு முழுக்க அனுமதி கொடுத்தாரா இல்லையா? அந்த விஜயபாஸ்கர் எதுக்காக சேர்த்தீங்க? ஏன்னா பெரும்பான்மை இல்லை, 107 இடம் தான் இருக்குது. அந்த பெரும்பான்மை இடத்தை பிடிக்க யாரு காலையும் பிடிக்கலாம், யாரு கழுத்தையும் நெரிக்கலாம். அந்த எல்லைக்கு இது தாவேகா போகுது. திமுக கொடுத்தது கேடு கட்டாச்சு, கொடுங்கோல் ஆச்சு. ஆனா வரக்கூடிய காலம் திமுகவே பரவாயில்ல, அதிமுகவே பரவாயில்ல நினைக்க கொண்டாந்து ஒரு 50 நாளுக்கே இந்த பாடு. 50 நாள்ல தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு சீர்கெடுத்து போதைப் பொருட்களின் புழக்கம், பெண்கள் மீதான பாலியல் வன்முறை. கேட்டா சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைச்சிருக்கிறோம். என்ன ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை? அந்த ஒரு படத்தை சொல்லுவார்ல, சேகா அந்த பேர்லாண்டா விழுந்துட்டேன். அந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடிப்படை. சிங்கப்பெண் பரவாயில்லையே, அதிரடிப்படை பரவாயில்லையே. ஆனா உண்மையிலேயே விஜய் மாதிரி அதுவும் தண்ணி. ஏன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை அதோட வேலை என்ன? அவங்க வேலை என்ன? அவங்க ரோந்து போவாங்க. ரோந்து போறப்ப இந்த பேருந்து நிலையம் இருக்குதா, அங்க குற்றம் நடக்குதா, குறுக்க போட்டு தடுப்பாங்க. இல்ல குற்றவாளி காணா பிடிச்சு காவல் நிலையத்துல ஒப்படைப்பாங்க. அவ்வளவுதான். காவல் நிலையத்துல ஒப்படைக்கப்பட்ட பிறகு வழக்கு போடுதா விடுவிக்கப்படுதாங்கிறத அவங்க தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அவங்களால வழக்கு போடவோ, புலனாய்வு செய்யவோ, விசாரணை செய்யவோ எந்த அதிகாரம் இல்லை. அதிகபட்சமா ரோந்து போகலாம், வாகனத்தை ரோந்து போகலாம். இந்த ரோந்து போறதுக்கு ஏற்கனவே அம்மா பெட்ரோல்ங்கிற ரோந்து படம் இருக்குது, பிங்க் பெட்ரோல்ங்கிற ரோந்து படம் இருக்குது. அது என்ன செஞ்சோ அதைத்தான் இது பண்ணது. மொத்தமா தமிழ்நாட்டுல பெண்களோட மக்கள் தொகை வந்து 4 கோடி. ஆனா சிங்கப்பூர் அதிரடிப்படை 2560 பேர். அதை மேல விரிவாக்கம் பண்ணாலும் 5000 பேர். 5000 பேரை ரோந்து வகை வச்சு 4 கோடி பெண்களை காப்போங்கிறாங்க. தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு?
உலகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரம் பெற்ற 100 நாடுகளை விட பெரிய நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. இங்கிலாந்து நாட்டுக்கு நிகரான நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுல 5000 பேரை வச்சு ரோந்து போய் நான் பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு விஜய் சொல்றாருன்னா இதெல்லாம் படத்துல நடக்கலாம், நிஜத்துல நடக்க வாய்ப்பு. வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை, அந்த மதுபான கடையை மூட துப்பு இல்ல. திமுக மதுபான கடை நடந்துச்சு, அதிமுக மதுபான கடை நடந்துச்சு. நாங்க மாற்றம் வந்தீங்களே, மதுபான கடையை மூட வேண்டியதானே, ஏன் மூடல? என்ன மூட மாட்டார்கள். இது திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றம் இல்லை. திமுக அதிமுக பண்ணதை இன்னும் வீரியமா பண்ணுவான். அவனாவது கொஞ்சம் நாடகம் போடுவான், வேடம் போடுவான். இவன் குற்றம் பண்ணிட்டு கூச்சமே இல்லாம தெரியும். இங்க 50 நாட்கள்ல பாருங்க, சட்ட ஒழுங்கு சீர்கெடுது, வன்முறை நடக்குது. யார் செய்யான்னு பார்த்தா தாவேக்காகவே செய்யறாங்க. விதவை பெண்ணு ஒருத்தவங்க, அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள ஒரு தாவேக்கா நிர்வாகி போய் புரிஞ்சாங்க. அவன் யாருன்னு பார்த்தா இப்ப பார்த்தா அரசு காவல் நிற்கிறான். திருவைகுண்டத்துல ஒரு பெண்ணு கூட்டு பாலியல் கொடுங்க, யாரு? தாவேக்காவோட பெண்ணு, கட்சிக்கார பெண்ணு. அந்த பெண்ணை 2 பேரும் சேர்த்து கூட்டு பாலியல் கொடுக்க படிக்கு அந்த பெண்ணு துணிவோடு புகார் கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க. ஆனா இதுவரை அந்த திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனா புகார் சொன்ன பண்ண கட்சி பிடிட்டாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம்! நான் மாமனா இருப்பேன், நான் அண்ணனா இருப்பேன், இதெல்லாம் மேடைக்கு சொல்றது. நீ என்ன புரட்சிகரமான திட்டத்தை வச்ச? அண்ணன் சீர்திட்டம், மாம சீர்திட்டம், நாத்தா திட்டம், ஓப்படியா திட்டம், இதுவா திட்டம்? தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எவ்வளவு பெருசு, தமிழ்நாட்டோட நிதிச்சுமை எவ்வளவு? திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் நிதிச்சுமை ஏறிடுச்சு. அப்ப வந்தா திமுக போல அதிமுக போல இலவசம் தரமாட்டேன், மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினேன், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவேன்னு இங்க திட்டங்களை கொண்டு வந்திருந்தா சரியானது. பிறக்கிற குழந்தைக்கு நான் மோதிரம் போடுவேன், மோதிரம் போட்டு என்ன பண்ண போறேன்? மோதிரம் இந்த பக்கம் மாட்டவனே அந்த பக்கம் கட்டிட்டு போய் டாஸ்மாக் வச்சுக்கிறேன். அப்ப என்ன பண்றது? இது எப்படிப்பட்ட ஆட்சி பாருங்க, எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. ஆனா என்ன வேணாலும் தளபதி அப்படிதான் பெரம்புரிக்கு ஏங்க வரல? அவரு மாறு வேஷத்தை போயிட்டு இருக்காரு. எங்க மாறு வேஷத்தை வேற எங்கேயாவது போடுவாங்க? இங்கே வர போறாரு மாறு வேஷத்தை? எங்க வர போறாரு? தன்னை பார்க்க வந்தவன் செத்து விழுந்தப்பவே விட்டுட்டு ஓடி போனவர் தான் விஜய். வேற என்ன? தமிழ்நாட்டில் நடக்காத கேலி கூத்தா பரப்புரைக்கே போகாத ஒரு ஆளுக்கு ஓட்ட போட்டுங்க. பரப்புரைக்கே போகல, எல்லாரும் பரப்புரை பண்ணா. இது பரப்புரை ரத்து பண்ணி இருந்தார். அனுமதி வாங்குறது ரத்து பண்றது, அனுமதி வாங்குறது ரத்து பண்றது. எங்களை முடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, சுருக்குறாங்கிறது. திருச்சியில பேசுறாரு விஜய். ஒட்டுமொத்தமா அங்க வாக்கு செலுத்த மக்கள், விஜய்க்கு வாக்கு செலுத்த மக்கள் 93,000 பேர். ஆனா விஜய் நன்றி தெரிவிப்பு கூட்டத்துல அனுமதிக்கப்பட்ட மக்கள் 5,000 பேர். உலகத்தை நன்றி தெரிவிப்பு கூட்டத்துல நிபந்தனை போட்டு இவ்வளவு பேருக்கு தான் நன்றி சொல்லுவேன், அவ்வளவுதான் எனக்கு இருக்கு. இப்படிப்பட்ட தலைவர் எந்த கணக்கில் வச்சாலும் எப்படி பார்த்தாலும் தலைவனாக ஏத்துக்க முடியல, முதலமைச்சராக ஏத்துக்க முடியல. தூங்கி இருக்க தூக்கி போடுது. ஐயோ, தமிழ்நாட்டு முதலமைச்சர் விதியா இருக்கிறதா? கிணத்துல குடிச்சலாமாடா இருக்கு. எவ்வளவு கேவலமா இருக்கு. வெளிநாட்டுல வாழக்கூடிய சொந்தங்கள்லாம் அந்த நாடுகளை பார்த்துட்டு, அந்த நாட்டு தலைவர்களை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரலாம்னு நினைச்சவங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமே அங்க போய் ஒண்ணு நம்ம கிழிக்க போறதில்ல, நாடு கெட்டு சீரழிச்சு போக போகுது. எதை பத்தி எந்த கவலையும் இல்லை, எதை பத்தி எதுவும் தெரியவும் தெரியாது. சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு எழுதி தரணும். முதலமைச்சரோட துறை சட்ட ஒழுங்கு, உள்துறை அமைச்சரும். அதுல கேள்வி கேட்டா அந்த பக்கம் தெரிஞ்சுக்கிறார், இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் தெரிஞ்சுக்கிறார். அவர் வாய் திறக்க மாட்டேன். அது அமைச்சரை பாருங்க, ஆதரவு இருக்குன்னா புசி ஆனந்து. தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா, பெருந்தகை காமராசர், பெருந்தகை ஜீவானந்தம், அந்நியமிகு காகிதம் இல்லத்து, பெருமகன் சங்கரையா போன்ற அரும் பெரும் தலைவர்கள் இருந்த சட்டமன்றத்துக்குள்ள புசி ஆனந்து ஆதரவு ஒரு அறவேக்காடு.